நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/10/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி, அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மற்றும் 2:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 3:22 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 11:30 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 11:30 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:30 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் சமயோசித புத்தியால் சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தனவரவு கூட கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் முடிக்க முடியும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வாழ்க்கை துணைவுடன் விவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நல்லது. தேவையற்ற அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷனையும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் நல்ல பாதிப்புகள் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பார்த்து பேசுங்கள். நிதானத்தை நீங்க எப்போதும் விட்டுவிட வேண்டாம் என்று பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். உறவினர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பொதுவாகவே இந்த மேஷம் ராசினியர்கள் உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முயற்சிகள தடைகள் இருக்கும், கவனம் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், காதல் கைகூடும் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று வீண் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். சமயோசித புத்தியால் சாதனை படைப்பீர்கள். தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையற்ற அலைச்சலும் டென்ஷனையும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. பரணி. இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தாரிடம் விவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று நீங்க தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெறுவதாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. தடைகளை உடைத்திறந்து வெற்றி பெற முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஆலய வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ள வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடும். திருமண பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. என்று எடுத்த காரியத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கக்கூடும். அடுத்தவர் கூறுகின்ற ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள். சொந்த முடிவில் நீங்க அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொது அறிவில் உங்களுக்கு நாட்டம் செல்ல கொடுங்க. எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். அவ்வப்போது ஞாபக மறதி கொஞ்சம் வெளிப்படக்கூடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். சில நேரங்களில் மந்த நிலையும் ஏற்படக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆலோசனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்க கொடுங்க. சிலருக்கு வீடு மாற்ற முயற்சி கண்டிப்பாக முக்கிய முடிவில் ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றங்கள் கண்டிப்பாக தெளிவாக இருக்க கொடுங்க. பெரிய குழப்பங்கள் இருந்தாலும் அதனை சரி கட்டிவிட முடியும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள்.
தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருந்தது கண்டிப்பாக சரியாக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. தயவு செய்து பொறுமையாக இருக்க வேண்டும். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. மனப்பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்று முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னெடுந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். இன்று நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இறைவன் வழிபாட்டில் ஆனந்தம் கொள்வீர்கள். சம யோசித்த புத்தியால் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்கக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சிறப்பாக கை கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். சிந்தனை வளம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மட்டும் மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். இன்று பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நல்ல முடிவும் கண்டிப்பாக கிடைக்கும். மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்வீர்கள். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருங்கியவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். இன்று தக்க சமயத்திலும் சில உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் நிலையான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். படிப்பில் சந்தேகம் இருந்தால் உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். இன்று தக்க சமயத்தை நண்பர்கள் உதவியில் செய்து கொடுப்பார்கள். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். தக்க சமயத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடும். வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்குங்க. காலப்போக்கில் எல்லாம் சரியாக கூடும். திருவாதிரை. விடாமுயற்சியின் காரணமாக வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். என்று நீங்க கொடுக்கல் வாங்கல பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவியில் செய்து கொடுக்கக்கூடும். மறதியால் நின்ற பணியை மீண்டும் செய்து முடிப்பீர்கள். ஞாபகம் மறதி ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை சரி கட்டி வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை நின்றிருந்தால் வெற்றி இருக்குங்க. பதட்டப்பட வேண்டாம். திருமண முயற்சிகளில் ஆர்வம் கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள்.
இன்றைய நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். நந்தீஸ்வரர் வழிபாட்டினால் உங்களுக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நலம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. தொட்டது கண்டிப்பாக துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. பேச்சில் கனிவு பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். நியாயமாக இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். கௌரவம் பாதிக்கும்படியான வேலையில மட்டும் ஈடுபட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நல்லதொரு விஷயங்கள்ல வெற்றி ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வீட்டு தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக சரிவர புரிந்து கொண்டு சீக்கிரமாக முடித்து காட்டுவீர்கள். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பு. காதலுங்க அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயம் வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். காதல் வெற்றி நடைபோடும். காதலுக்காக எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வி மீது முழு அக்கறை ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று பேசிய காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஆதரவால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். கௌரவமான பதவிகள் தேடி வரக்கூடும். உங்கள் பேச்சின் இனிமையின் காரணமாக காரியங்கள் வெற்றி இருக்கும். கனிவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். பணி சுமை அதிகமாகத்தான் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். எதிர்பாராத வகையில் நன்மை ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவனை முழுமையாக நம்புங்கள். வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படக்கூடுங்க. ஆர்வமுடன் சில பணியில் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு ஓரளவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தவிட வேண்டாம். சிலருக்கு வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி இருக்கும். ஆர்வமுடன் சில பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். வருமானத்தை ஓரளவு திருப்திகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட கவலைக்கிடமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனக்குழப்பம் இருந்தது கூட சரியாகிவிடுங்க. பெரிய முதலீடுகளை செய்வது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். திருமண சுபகாரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக கைகூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கெடுபிடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையுங்க. உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளால் வேலை பளுவும் குறைத்துக் கொள்ள முடியும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடி அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் உங்களுக்கு செல்வ நிலை சீராக இருக்க கொடுங்க. வாகனம் வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வருமானமும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பம் கண்டிப்பாக சரியாகுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. பூரம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடுங்க. உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். சில கெடுபிடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு நல்லவைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. இழுபறியான காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. உத்திரம். சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். நல்லதொரு விஷயங்கள்ல கற்றுக்கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புத்தாடைகளை அணிந்து கொண்டு மனம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு செல்வ நிலை சீராக உயரும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் சரிவர புரிந்து கொண்டு அதனை செயல்படுத்த முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள் இன்று அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. உத்தியோக முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுபகார பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். எதிர்பாராத விதத்தில் வரவுகளும் வந்து சேரக்கூடுங்க. வீண் மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சோதனைகள் எல்லாம் இன்று நீங்க கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பண வரவுகள் கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நல்லதொரு முடிவு கிடைக்கும். சற்று இன்று நீங்க யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடுங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அதிக அக்கறை கொள்வீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று மன நிம்மதி அடைவீர்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாகத்தான் செல்லும். சில இடங்களை மட்டும் பார்த்து பேசுங்கள், அது போதும். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டமும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியும். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்க முடியும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற கொடுங்க. என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. குடும்பத்திலும் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பண வரவுகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிரிகள் இன்று தவிடுபடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுபகார பேச்சுக்கள் முடிவாக கூடிய சூழல் இருக்குங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. சிறப்பான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காண்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். கட்டிட பணிகளை எல்லாம் கண்டிப்பாக சிறப்பாக தொடர்ந்து செய்து நல்ல பெயரெடுப்பீர்கள். சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். புகழ் மிக்கவரின் சந்திப்பு ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் அக்கறை ஏற்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் ஒற்றுமை நிலவக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பணம் கையில் வந்த நிமிடங்களையே செலவாகக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதியவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் மனக்கவலை கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முறையான விஷயங்களை தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வதனால் அலைச்சல் குறைந்துவிடக் கொடுங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு.
தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க தலையிட வேண்டாம். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல சகவாசத்தை எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி துலாம் ராசினியருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் என்று சுமூகமாக செல்லுங்க. அருகில் உள்ளவர்களை கண்டிப்பாக அனுசரித்து செல்ல வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தேவையற்ற மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வீண் கவலையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சுவாதி. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் தேட வேண்டாம். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். என்று உங்களுக்கு கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். புதியவர்களால் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பொது காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் கவலை இல்லாமல் செயல்பட வேண்டும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. வீண் மனக்கவலையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் இருக்க வேண்டும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று எடுக்கும் முடிவுகளை மிகவும் லாபகமாக எடுப்பீர்கள். விரயங்களால் மன அமைதி குறையுங்க. எதிலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வரவு வருவதற்கு முன்னே செலவுகள் காத்திருக்குங்க. வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சற்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நிலுவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தொழிலாளர்களையும் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்குங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று பணம் கையில் வந்த நிமிடங்களையே செலவாகக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன வலிமை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் ஏதும் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த மன பதட்டம் கொஞ்சம் உருவாகக்கூடும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கூடுதலாகவே இந்த பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுக்கும் முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். விரயங்கள் மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை இல்லாமல் இருந்த இரவுகள் மாறி நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையுங்க. அனுஷம். இன்று வீட்டு விவகாரங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள்.
வீண் விஷயங்களை தலையிட்டால் மன நிம்மதி ஏற்பட போயிடுங்க. தயவு செய்து நீங்க யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கூடுதலாகவே இன்று உழைப்பிறக்க கொடுங்க. கேட்டை இன்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கௌரவமான பதவி உயர்வுகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நல்ல முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்க கொடுங்க. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பணம் கையில் வந்த நிமிடத்திலேயே செலவாகக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்ல கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நினைத்தது நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். நிதானத்தை மட்டும் கடைபிடிப்பீர்கள். விரதம் வழிபாடுகளை நம்பிக்கை கொடுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் விலகி செல்லக்கூடும். இன்று பணவரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சில தடைகளுக்கு பின்னர் காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல நீங்க பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். நியாயமான விஷயங்களை தனியிடப்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும் என்று உங்களுக்கு காரியங்கள் சுறுசுறுப்பு அடையும் நாள் என்றே சொல்ல முடியும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கக்கூடும். எல்லா வேலைகளும் செய்து முடித்துவிட்டு பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பு. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். என்று மாணவர்கள் சிறப்புடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். முயற்சிகளை முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் மஞ்சள் நிற. நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற விடாமுயற்சிக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்பட கொடுங்க. போராட்டம் இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிறரை நம்பி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் என்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. முன்ஜாமீன் யாருக்கும் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வாடுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் செல்லப்பட வேண்டும். கூடுமானவரை இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று புகழ் மிக்கவரை சந்தித்து மனம் மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அஸ்திவாரத்துடன் நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட கொடுங்க. வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி செல்ல கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு மிகவும் சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று தடைகள் உடைத்தறிந்து வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்க வேண்டிய சூழல் கொஞ்சம் ஏற்படுங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்கள்ல பிறரை நம்பி வாக்குறுதி எதுவும் கொடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். அற்புதமாக செயல்படக்கூடும். பெண்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள்.
காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கொடுங்க. காரியங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்கள் இன்று தடைகளை விடுத்திருந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். முடிஞ்சளவு சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று சாதகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் இன்று எது நடப்பதோ அது நன்றாக நடக்கும். பொறுமையாக இருங்கள். மற்றபடி முன்கோபம் வேண்டாம். வழக்குகளை அணுகும் பொழுது பொறுமை வேண்டும். திருவோணம். பதட்டம் கொள்ளாமல் இருங்கள். தடை ஏற்படுத்தியவர்கள் தானாக விலகி செல்லக்கூடும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. பார்த்து பக்குவமாகத்தான் நீங்க செயல்பட வேண்டும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. அஸ்திவாரத்துடன் நின்ற பணிகளை மீண்டும் கட்டி முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு தொழில் போட்டிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. அவிட்டம். இந்த பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெளிவு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் குதூகல பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய கெடுதிகள் இன்று ஏதும் ஏற்படாது. புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கொள்வீர்கள். செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. பல முறை சிந்தித்து செயல்பட்டால் காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பார்த்து பேசுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். கும்பம் ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மகிழ்ச்சி எதிலும் உண்டாக கொடுங்க. நல்லவரின் நட்பால் நலம் காணும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். புகழ் மிக்கவர்களை சந்தித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலங்கக்கூடும். வழக்குகளை உங்களுக்கு திருப்பம் ஏற்படக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் உருவாகக்கூடும். சற்று கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பகை ஒன்று நட்பாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் வந்து சேரக்கூடும். அயல்நாட்டு முயற்சி அனுகூலத்தை கொடுக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கடன்கள் சற்றே குறைந்துவிட கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அடிக்கடி ஞாபக மருதி கொஞ்சம் வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் பெரிய கெடுதிகள் ஏதும் இல்லை. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து விட வேண்டும். நண்பர்களின் சகவாசத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. என்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று வருமானத்தை கூட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக திருமணத்தை போய் முடியும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இனி நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். புதிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள்.
அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கடன்கள் சற்றே குறைந்து விடக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் நினை சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் என்று மேலோங்கி விடக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அடிக்கடி ஞாபகம் மருதி கொஞ்சம் வெளிப்பட கொடுங்க. இருந்தாலும் பெரிய கெடுதிகள் ஏதும் இல்லை. தேவையற்ற விஷயங்களை தலையிட வேண்டாம். இன்று பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அயல்நாட்டு முயற்சி வெற்றி கொடுக்கும். அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் அடைப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சொந்த பந்துகளால் வந்த துயர் விலகி செல்லக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சில தடைகள் இருந்தது கண்டிப்பாக சரியாக கூடுங்க. எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மீனம் ராசினியர்கள் நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நல்லவரின் நட்பால் நலமும் காண்பீர்கள். பொருளாதார விருத்தி என்று கூடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் இனிமையாக அமைந்துவிடக்கூடும். இன்று ஊதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். எல்லா விதமான சவால்களையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்கள் செய்யும் பொழுது வேகத்தை குறைத்துக் கொள்வது மிக சிறப்பு. உடல்நிலையில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இருந்தாலும் பெரிய கெடுதிகள் ஏதும் இருக்காது. ஜலதோஷ போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் நிலையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி இணை வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். நல்லவரின் நட்பால் நலம் காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சியின்றி ஏற்படக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது உடமைகள் மீது கவனம் இருக்கட்டும். உத்திரட்டாத்தி குதூகல பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வண்டி வாகனம் மூலம் நன்மை ஏற்படக்கூடுங்க. ரேவதி சுய தொழில் செய்வதற்கான ஆர்வம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிரிகள் எல்லாம் தவிடுபடி ஆகக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. குடும்பத்தில் நிம்மதிக்கும் ஒற்றுமைக்கும் குறைவிருக்காது. சக நண்பர்களை அனுசரித்து செல்வது சிறப்பு. என்று உங்களுக்கு விரயங்களால் மன அமைதி கொஞ்சம் குறையும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.